உலகத்தில் பல்வேறு விதமான விளையாட்டுக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பல்வேறு விளையாட்டுக்களில் பல்வேறு விதமான சாதனையாளர்கள் இருக்காங்க. அப்படி நம்ம கிரிக்கெட் பார்த்துருக்கோம், ஃபுட்பால் பார்த்துருக்கோம். இது மாதிரி பல விளையாட்டுத் துறையில் இருக்கக்கூடிய நிபுணர்கள் அவருடைய ஜாதகங்கள்லாம் பார்த்துருக்கோம். இப்போ புதுசாக ஸ்விம்மிங், அதாவது நீச்சலில் சாதனை செய்த ஒரு நபருடைய ஜாதகத்தை பார்க்க போகிறோம். இவர் மைக்கேல் ஃபெல்ப்ஸ், ஒரு புகழ்பெற்ற அமெரிக்க நீச்சல் வீரர் அப்படின்னு சொல்லலாம். வரலாற்றில் அதிக ஒலிம்பிக் பதக்கங்களை வென்றவர் அப்படின்னு சொல்லலாம். இவருடைய ஒலிம்பிக் சாதனைகள் அப்படின்னு பார்க்கும்போது 28 ஒலிம்பிக் பதக்கங்களை வென்று எடுத்திருக்கார் அப்படின்னு சொல்லலாம். அதில் 23 தங்கப் பதக்கங்கள் அடங்கும் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு உலக சாதனைன்னு சொல்லலாம். 1985ஆம் ஆண்டு அமெரிக்காவில் மேரிலாந்தில் உள்ள பால்டிமோர் நகரில் பிறந்தவர். இவருடைய அபாரமான வேகம் மற்றும் திறமை காரணமாக இவரை பால்டிமோர் புல்லட், அதாவது ஊரை வச்சு, அவர் பிறந்த ஊரை வச்சு என்ன பண்ணுறாங்க, பால்டிமோர் தான் பிறந்த ஊர், அதை வச்சு பால்டிமோர் புல்லட், அதாவது நீச்சலில் அந்த வேகத்தில் நீஞ்சுவாராம். ஒலிம்பிக்லேயே பல முறை பதக்கங்களை வென்றிருக்காரு. இவர் 2016ஆம் ஆண்டு ரியோ ஒலிம்பிக் போட்டிக்கு பிறகு நீச்சல் போட்டியிலிருந்து ஓய்வு பெற்றிருக்கார் அப்படின்னு சொல்லலாம். ஒரு அபாரமான சாதனை. இது எல்லாராலையும் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது. அதுக்குன்னே ஒரு ஜாதக அமைவு இருக்குது. அந்த ஜாதகத்தில் பிறக்கிறவங்களால மட்டும்தான் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அதுக்குன்னே அவருக்கு ஜாதகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நீச்சல் உலகத்தில் இவர் சாம்பியனாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஜாதகம் அப்படின்னு சொல்லலாம். நீச்சல் வீரருக்கான ஜாதகம் இவருடைய இது அப்படின்னு சொல்லலாம். அப்போ இவருடைய ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஜாதகத்தில் 6ஆம் வீடு. இந்த 6ஆம் வீடு தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கு முன்னால் இவருடைய லக்னம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். அது பார்த்திங்கன்னா விருச்சிக லக்னம். இந்த மிக மன உறுதி கொண்டவங்க இந்த விருச்சிக லக்னத்தில் பிறப்பாங்க. அது மாதிரி ஆழமான மறைவு விஷயங்கள் உங்கள்கிட்ட நிறையா இருக்குன்னு சொல்லலாம். இவங்கள்ட்ட என்ன ரகசியம் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லலாம். அதான் விருச்சிகம்னு சொல்கிறது. இந்த விருச்சிக லக்னத்திலே சந்திரன் அமைஞ்சிருக்கார். அது ஒரு சிறப்பான அமைவு. அதே மாதிரி 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் குரு அமர்ந்திருக்கார். குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் வீட்டுக்கும் 5ஆம் வீட்டுக்கு அதிபதி குரு 3ஆம் வீட்டில் மகரத்தில் அமர்ந்திருக்கார். மகரத்தில் நீச்சம் அப்படின்னு சொன்னால் கூட முயற்சி ஸ்தானத்தில் குரு கண்டிப்பாக உதவி செய்வார்னு சொல்லலாம். எப்போதுமே ஒரு கிரகம் நீச்சம் அப்படின்னு சொன்னால் கூட அந்த கிரகம் ஒரு குறிப்பிட்ட அளவு பலனை தந்து தான் தீரும். அதை தடுக்கவே முடியாதுன்னு சொல்லலாம். ஏன்னா விருச்சிகத்துக்கு, அதாவது செவ்வாய்க்கு நட்புன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த லக்னாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய விருச்சிகத்துடைய லக்னாதிபதி செவ்வாய் எங்கே இருக்கான்னு பார்த்தா 8ஆம் வீட்டில் சூரியன் மற்றும் செவ்வாய் இணைஞ்சு அமர்ந்திருக்காங்க. இதுவும் ஒரு வித்தியாசமான அமைவு தான் அப்படின்னு சொல்லணும். அப்போ மறைவு ஸ்தானத்தில் இருக்காங்களே அப்படின்னு நம்ம கேள்வி கேட்போம். ஆனால் அந்த இடத்துல என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா பலமான சூரியனோட சேர்ந்து அமர்ந்திருக்கார். மிதுனத்தில் செவ்வாயும் சூரியனும் இணைஞ்சு ஒரு விசேஷமான யோக பலனை கொடுக்குறாங்கன்னு சொல்லலாம். இந்த யோக பலமும் ரொம்ப ஒரு வித்தியாசமானது. இதுலேயும் அவருக்கு நன்மைகள் கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் இந்த 6ஆம் வீடு ரொம்ப முக்கியம். ஏன்னா அதான் பகையை வெல்லக்கூடிய தன்மைன்னு சொல்லுது. 6ஆம் வீடு மேஷம். இதுலேயே பார்த்தீங்கன்னா ராகு அமர்ந்திருக்கார். இதுதான் இவரை பலம் வாய்ந்த ஒரு நீச்சல் வீரரை ஆக்கிறதுக்கு உதவி செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து 7ஆம் வீட்டில் சுக்கிரன் ஆட்சி பெற்று ரிஷபத்திலே அமர்ந்திருக்காரு. இதுவும் ஒரு சிறப்பான அமைவு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 9ஆம் வீடு ஜாதகத்தில் 9ஆம் வீட்டில் கடகத்தில் புதன் அமர்ந்திருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மறைவு ஸ்தானத்தில் சனீஸ்வரனும் கேதுவும் சேர்ந்து அமர்ந்திருக்காங்க. அப்போ நம்ம இந்த அமைவை, இதோடைய பலன்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். லக்னத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரன் இருப்பதனால ஜாதகர் எதையும் ஆழமாக சிந்திக்கும் குணம் கொண்டவராகவும்
ரகசியங்களை காப்பவராகவும் இருப்பார் அப்படின்னு சொல்லலாம். தனுசு ராசியோடைய அதிபதி 2ஆம் வீட்டின் அதிபதி 3ஆம் வீட்டில் இருப்பது மிகச்சிறந்த திறமையை செல்வத்தை வழங்குவதற்கு நல்ல முயற்சிகளை எடுக்க உதவி செய்யும் அப்படின்னு சொல்லலாம். குரு 3ஆம் வீட்டில் மகரத்தில் நீச்சம் பெற்றிருக்கார். இது சில சவால்களை கொடுக்க தான் செய்யும், அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. இங்கிருந்து குரு தனது பார்வையா எங்கெல்லாம் பார்க்குறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் வீடுகளை பார்க்கிறார் அப்படின்னு சொல்லலாம். முறையாக 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை, 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ இந்த களத்திர ஸ்தானம், பாக்கியஸ்தானம் மற்றும் லாபஸ்தானங்கள் சிறப்பாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அந்த 4ஆம் வீடு சுகஸ்தானம்னு சொல்லக்கூடியது, இதுவும் பார்த்தீங்கன்னா இதோடைய அதிபதி, அதாவது மகரத்தோடைய 3ஆம் வீட்டின் அதிபதியும் 4ஆம் வீட்டின் அதிபதியும் 12ஆம் வீட்டில் கேதுவோட சேர்ந்து துலாத்தில் அமர்ந்திருக்கார். அப்போ துலாத்தில் பார்த்தீங்கன்னா சனி உச்சம் பெறார் அப்படின்னு சொல்லலாம். அங்கே கேதுவோட சேர்ந்து அமர்ந்திருக்காரு. அப்போ இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம கூர்ந்து கவனிக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்க என்ன காரணமாக இருக்க முடியும், இதனால அவருக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கும் போது 12ஆம் வீட்டில் சனியும் கேதும் இணைஞ்சு அமர்ந்திருப்பது ஒரு சிறப்பான ஒரு பலத்தை இவருக்கு தந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மறைவு, அதாவது 12ஆம் வீடுனா இறுதி அப்படின்னு சொல்லலாம். அப்போ மனிதனுடைய கால்களை குறிக்கக்கூடிய இடம்னு சொல்லலாம். இந்த இடத்துல அந்த சனீஸ்வரன் உச்சம் பெற்று அமர்ந்திருப்பதனால இவர் ஒரு மிகச்சிறந்த கால்களை பயன்படுத்தும் ஒரு சிறப்பான வீரர். கால்களை பயன்படுத்தி பல போராட்டங்களை சந்தித்து பல போட்டிகளை சந்தித்து வெற்றி பெறக்கூடியவர் அப்படின்னு சொல்லி காட்டுது. விருச்சிகம்னு சொன்னாலே நீர் சம்பந்தப்பட்ட இடம் சொல்லலாம். அப்போ நீர் சம்பந்தப்பட்ட நிலைகளில் ஒரு மிகுந்த செயல்பாட்டை வெளிப்படுத்துவார்னு சொல்லலாம். 12ஆம் இடத்துல சனி உச்சம் பெற்றிருப்பதும் பார்த்தீங்கன்னா இவர் பலமாக இருப்பதற்கும் நீண்ட நேரம் சோர்வின்றி தண்ணீரில் போராடும் உடல் வலிமையும் அவருக்கு தந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சந்திரன் மனதிற்கும் அதிபதி மற்றும் நீருக்கும் அதிபதி அப்படின்னு சொல்லலாம். அவர் விருச்சிகம் எனும் நீர் ராசியில் அமர்ந்திருக்கார். இது ஜாதகருக்கு தண்ணீருடன் ஒரு ஆழமான பிணைப்பை உருவாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சந்திரன் நீச்சம் பெற்றிருந்தாலும் மற்ற இந்த தண்ணீர் ராசியிலேயே தண்ணீர் கிரகம் அமர்ந்திருக்கிற காரணத்தினால இவர் தண்ணீரில் மிகச்சிறப்பாக செயல்பட்டு பல போட்டிகளில் வெற்றி பெற்று பதக்கங்களை வென்றிருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி 8ஆம் வீட்டில் செவ்வாய் மற்றும் சூரியன் இணைஞ்சு அமர்ந்திருக்காங்க. இது ஒரு ஆற்றல், மறைந்திருக்கும் ஆற்றலை குறிக்குதுன்னு சொல்லலாம். நல்ல ஆற்றல், எனர்ஜியை குறிக்குதுன்னு சொல்லலாம். செவ்வாய் ஒரு நெருப்பு கிரகம் அப்படின்னு சொல்லலாம். தண்ணீருக்குள் அவர் உடல் வெப்பத்தை நிலைநிறுத்தி அதிவேகமாக செயல்பட தேவையான உதவியை செஞ்சிருக்கு இந்த கிரகம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஜாதகம் சார்ந்த நபர் ஒரு கடினமான உழைப்பாளின்னு சொல்லலாம். கடினமான உழைப்பாளினாலே சனீஸ்வரன் தான். போட்டி மனப்பான்மைன்னு சொன்னால் அதுக்கு ராகுவை நம்ம குறிப்பிடலாம். அபாரமான வேகத்தை சொல்லக்கூடியவர் செவ்வாய். இப்படி எல்லாருமே இவருக்கு சாதகமாக இருந்ததுனால தான் அவர் உலக சாதனைகளை செஞ்சு மிகப்பெரிய நிலையை அடைஞ்சிருக்கார் அந்த மைக்கேல் பிலிப்ஸ் அப்படிங்கிற ஒரு நீச்சல் வீரர் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இவருடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த முக்கியமான விஷயங்களை நம்ம கவனிக்கணும். சனி ப்ளஸ் கேது சேர்ந்ததுனால அவருக்கு ஒரு ஆன்மீக தேடல் கூட இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டு தொடர்புகளை குறிக்கும் சனி இங்கே உச்சம் பெறுவதனால ஒரு சிறப்பான நிலை அவருக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். சனி உச்சம் பெறார் 12ஆம் இடத்துல. இதனால ஜாதகத்துக்கு கடின உழைப்பையும் பெரும் வெற்றியும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி 10ஆம் வீடு தொழில் ஸ்தானம். இந்த 10ஆம் வீட்டின் அதிபதி சூரியன் தான் பார்த்தீங்கன்னா 8இல் மறைந்தாலும் செவ்வாயுடன் இணைந்திருப்பது அதிகாரமிக்க பதவிகளை இவர் கொடுப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். 9ஆம் வீட்டில் புதன் இருப்பது வெளிநாட்டு பயணங்கள் மற்றும் உயர்கல்வி, தந்தை வழி ஆதரவை குறிக்கும் அப்படின்னு சொல்லலாம். தகவல் தொடர்புல அறிவுத்திறனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். சூரியனும் செவ்வாயும் இணைஞ்சிருப்பது இவனுக்கு மிகப்பெரிய பலத்தை கொடுத்துருக்கு, ஒரு மறைமுக ஆற்றலை கொடுத்துருக்கு, சவால்களை எதிர்கொள்ளும் தைரியத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்படி நிறைய சிறப்புகள் இவருடைய ஜாதகத்தில் இடம்பெற்றிருக்கு. அதனால தான் இவர் பல முறை ஒலிம்பிக் போட்டியில் பதக்கத்தை வென்றிருக்கார் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு சிறப்பான ஜாதகம், அதாவது நீர் சம்பந்தப்பட்ட ஜாதகம்னு சொல்லலாம். ஏன்னா அவர் நீரில் ஒரு போராடக்கூடிய தன்மை பெற்றவர். நீரில் போராடி போட்டிகளில் வெற்றி பெறும் தன்மையை கொண்டனால அவர் நீர் ஜாதகம் விருச்சிகம். அதில் சந்திரன் லக்னத்தில்
ஒரு மிகச்சிறப்பான ஆற்றலை அவர் கொடுத்து மிகப்பெரிய வெற்றிகளையும் பெற்றிருக்கார் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிறப்பான ஜாதகம். இது போன்ற சிறப்பான பதிவுகளுக்கு அன்னை அபிராமி அஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.